வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பெங்காலி சினிமால 2019ல வெளியான பார்னோ பொரிச்சாய் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு நபர் இருக்கான் பாத்தீங்களா, 5 கொலைகள் பண்றான். நீர், நிலம், நெருப்பு, காற்றுன்ற மாதிரி வரும் பாத்தீங்களா, அந்த பேட்டர்ன்ல 5 கொலை பண்ணிருப்பான். அவனை பிடிச்சிருப்பாங்க. ஆனா சில வருஷத்துல அதே மாதிரி ஒரு காப்பி கேட் கில்லர் கொலையா பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கேஸை விட்டு ஒதுங்கி இருப்பாரு. அவரை திரும்பி டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துக்கலாம், எப்படியாவது அந்த குற்றவாளியை பிடிக்கலான்ற மாதிரி போலீஸுங்க ட்ரை பண்றாங்க. கடைசியில கொலை பண்ற அந்த குற்றவாளியை பிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே படம் பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே மயக்கத்துல இருக்க ஒரு பெரியவர் கண்முழிக்கிறாரு. இவரோட பேரு சென் அப்படின்றது. இவர் கண்முழிக்கும் போதுதான் இவரை லாக் செஞ்சு வச்சிருக்கிறது தெரிய வருது. இப்ப எதிர ஆர்கோன்ற ஒரு நபர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆர்கோவை ஏற்கனவே இந்த பெரியவருக்கு தெரிஞ்சிருக்கு. ரியாக்ஷன் மூலியமாவே நமக்கு இது புரியுது. எதுக்காக என்ன இப்படி லாக் பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி பார்வையிலேயே கேட்கிறாரு. அவர் வாய் லாக்ல இருக்குல்ல, அதனால தான் பார்வையிலேயே கேட்கிறாரு. மனுஷனுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்தா அதை கிளியர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஊருக்கு வந்த வியாதி தான் நீ, உன்னை கிளியர் பண்றதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி ஆர்கோ பேசிட்டு இருக்காரு. இவருமே ரொம்ப பயப்படுறாரு. நம்மள சாவடிக்க போறான் போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்ப ஆர்கோ இருக்கார்ல, இவர் முன்னாடி நிறைய காசெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இதுக்காக தானே அலைஞ்ச, இந்தா வச்சுக்கோன்ற மாதிரி மேல காசெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப இவரை கொளுத்துறதுக்காக வராரு. அவசரப்பட்டு என்ன கொளுத்திராத அப்படின்ற மாதிரி சிக்னல்லயே கேட்டுட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஆர்கோ இருக்காரு பாத்தீங்களா, இவரை எரிக்கிறதுக்காக கொளுத்தி போட்டுறாரு. இப்ப உயிரோட இவரை எரிச்சு சாவடிக்கிறாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆர்கோ எதுக்காக இந்த விஷயத்த பண்றாருன்றது இப்போதைக்கு கிளியரா தெரியல. இப்ப சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்ப காலையில சமயம் பாடியை பாத்துறாங்கல்ல. இப்ப நியூஸ் மீடியாலாம் இந்த இடத்துக்கு வந்து நியூஸா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீரியல் கில்லர் இந்த மாதிரி கொலை பண்ணிருப்பான் போல, அது கூட லிங்க் பண்ணிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. இவரோட பேரு தனஞ்சய் அப்படின்றது. இதே பேட்டர்ன்ல இதுக்கு முன்னாடி ஒருத்தன் கொலைலாம் பண்ணிருப்பான். அந்த கில்லரை இவர் தான் பிடிச்சிருப்பாரு போல. டிபார்ட்மெண்ட்ல ஏதோ பிரச்சனையா என்னன்னு தெரியல, இவர் கொஞ்ச நாளா வேலைலாம் பார்க்காம எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப போன் கால் வருதுல, எடுத்து பேசினா இவரோட அம்மாவா மாமியாரான்னு தெரியல, அவங்க தான் கால் பண்ணிருப்பாங்க. அப்படி கால் பண்ணவங்க இவரோட ஒய்ஃப் கிட்ட சட்டுன்னு போனை தந்துடுறாங்க. ஒய்ஃபோட பேரு மாலினி அப்படின்றது. மாலினியும் இவரும் பேச்சுவார்த்தை இல்லாம தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. மாலினி இப்ப கால் பண்ணதுக்கு காரணம் பையனோட பர்த்டேவா இருக்கும். பையனை நாளைக்கு பாக்குறதுக்காக வந்துருங்க, பர்த்டே ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. நல்லா ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் போலீஸா வேலை செஞ்சாரு பாத்தீங்களா, அப்ப வேலைன்ற மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. அதனால ஒய்ஃபுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கு போல. அந்த சண்டைனால இவங்க 2 பேர் பேசிக்காம இருக்காங்க. அப்பப்ப பையனை பாக்குறதுக்காக மட்டும் போவார் போல. பையன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு அப்படின்றது இவர் பேசுறதுலயே தெரியுது. இவங்களுமே பெருசா பேச விரும்பாம காலை கட் பண்றதுக்காக போறாங்க. இவர் நிறுத்தி பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. இவங்க கூட திரும்பி சேரணும்ன்ற மாதிரிலாம் ஆசைப்படுறாரு. ஆனா மாலினிக்கு பெருசா பேசுறதுல விருப்பம் இல்ல போல. நான் அப்புறமா பேசுறேன்ற மாதிரி சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப டிவி ஓடிட்டு இருக்கோம், நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலா இப்போ ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான் பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தினாலதான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு போல. என்ன பிரச்சனைன்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. இவர் பாஸ்ட்ல இவர் கண் முன்னாடி யாரோ எரிஞ்சிருக்காங்க போல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த இடத்துல இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. இப்ப நமக்கு கரம்கர்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் அந்த தனஞ்சயோட சீனியரா இருந்திருப்பாரு. இப்ப இவரோட அசிஸ்டண்டா 2 பேர் இருக்காங்க. இப்போ ஒரு கொலை நடந்திருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. ஏற்கனவே நடந்த கொலையோட தொடக்கம் மாதிரி இருக்கு, அதாவது காப்பி கேட் பண்ணி வேற யாரோ பண்ற மாதிரி இருக்கு. நம்ம ஒரு கொலையை வச்சு முடிவுக்கு வர முடியாது, அடுத்தடுத்த கொலை எப்படி நடக்குதுன்றத பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த கொலையை இவன் பண்ணிருக்கிறத வச்சு பார்க்கும்போது இவன் அடுத்த கொலைக்கும் ரெடியா தான் இருப்பான்னு எனக்கு தோணுதுன்ற மாதிரி அந்த கரம்கர் சொல்லிட்டாரு. கொலை பண்ண நபரோட பேரை ஆர்கோன்னு சொன்ன பாத்தீங்களா, அவரு அடுத்த டார்கெட்டையே முடிவு பண்ணிடுறாரு. அடுத்து ஒருத்தனை இவர் வாட்ச் பண்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல கரம்கரும் கரெக்டா தான் கெஸ் பண்றாரு. அடுத்தவனை டார்கெட் பண்ணிருப்பான், அடுத்தவனை தூக்குறதுக்குள்ள எப்படியாவது நம்ம அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் இவங்க ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கல, முதல்ல ஸ்பாட்டுக்கு போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு சீரியல் கில்லர் கொலை பண்ணால, அவனை பிடிச்சது யாருன்னு கேட்கும் போது இந்த சீனியருமே வந்து தனஞ்சய் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட பேரை சொல்லிட்டாரு. இப்ப அவர் எங்கன்னு கேட்கும் போது அவர் ஒதுங்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி கரம்கர் சொல்லிட்டாரு.
தனஞ்சய் பால் பாக்கெட் எடுக்கிறதுக்காக வெளியே வரும்போது அங்க சின்ன பசங்களை பாக்குறாரு. சின்ன பசங்களை பார்க்கும்போது பையனோட ஞாபகம் வந்துருது. பையனோட பர்த்டே நாளைக்கு தானே, அதாவது இன்னைக்கு தானே, நம்ம போய் பார்க்கலான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அந்த இடத்துல ஸ்மோக் பண்ண மாதிரி இவர் நின்னுட்டு இருக்காரு. இப்ப பையன் இவரை பார்த்தோன்னா வேகமா ஓடி வரான். குறுக்க ஒரு வண்டி வருது, அதை கவனிக்காம அந்த பையன் ஓடி வரான். கொஞ்ச நாள் அந்த வண்டி இடிச்சிருக்கும். அதுக்குள்ள இவர் இருக்காரு பாத்தீங்களா, பையனை காப்பாத்திடுறாரு. ஏன்பா இப்படி பண்ண, ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்னோட சூப்பர்மேன் இருக்கும் போது எனக்கு என்ன கவலைன்ற மாதிரி அந்த பையன் கேட்கிறான். அதாவது அப்பாவை சூப்பர்மேன் மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பயங்கரமா சத்தம் போடுறாங்க. நான் நைட்டு நேரம் தானே வந்து பார்க்க சொன்னேன், இப்பயே எதுக்காக வந்தீங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. பையனை கூட இவரை நினைக்கும் போதெல்லாம் மீட் பண்ண முடியாது போல, எப்பயாவது மட்டும் தான் மீட் பண்ண முடியும் போல. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பையனை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. பையனை பார்த்து பேச முடியல அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கரம் கரம் அந்த ஸ்பாட்டை வந்து அனலைஸ் பண்றாரு. அனலைஸ் பண்றதை வச்சு கண்டிப்பா ஏற்கனவே நடந்த பேட்டர்ன்ல தான் இந்த கொலையும் நடந்திருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்திடுறாரு. இவரோட ஜூனியர்ஸா 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த 2 பேருக்கு திறமை கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா அப்சர்வ் பண்றதுலயே நிறைய சொதப்பெல்லாம் பண்றாங்க. இவங்கள மாதிரி ஆளை வச்சு எப்படி கேஸை சால்வ் பண்றது, நம்ம திரும்பி தனஞ்சய் கிட்ட பேசினா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப தனஞ்சய் கிட்ட பேசுறதுக்காக அந்த கரம் கர் வரல, ஆனா அவரோட 2 ஜூனியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள அனுப்பி வச்சிருக்காரு. ஜூனியர்ஸ்மே ஏற்கனவே நீங்க சால்வ் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி தான் திரும்பி கொலைகள் ஸ்டார்ட் ஆக போது போல. கொலை நடந்திருக்கு, நியூஸை பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. நான் பார்க்கலன்னு இவர் பொய் சொல்லிட்டாரு. இவர் பார்த்திருப்பாரு, இருந்தாலும் பார்க்கலன்ற மாதிரி பொய் சொல்லிட்டாரு. திரும்பி என்ன கூப்பிடாதீங்க, என்னால வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சீனியரே இந்த இடத்துக்கு வந்து ஒரு லெட்டரை காட்டுறாரு. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீனியருக்கு இந்த லெட்டர் வந்திருக்கும். இப்ப கொலைய பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் அந்த லெட்டரை எழுதியிருப்பான். இந்த கேஸ தனஞ்சய் தான் விசாரிக்கிறதுக்காக வரணும்ன்ற மாதிரி அவன் மென்ஷன் பண்ணிருக்கான். என்ன இப்படி அவன் மென்ஷன் பண்ணிருக்கான்ற மாதிரி யோசிச்சுதான் சீனியர் பேசுறதுக்காக வந்திருக்காரு. அவன் எதுக்காக திடீர்னு ஒன்ன விசாரிக்க கூப்பிடுறான்றது தெரியல. அந்த ஆர்கோவை பொறுத்த வரைக்கும் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு பாத்தீங்களா, அந்த லெட்டர்ல அடுத்து நான் யாரை கொல்ல போறேன்றத க்ளூ மாதிரி தந்திருக்காரு. எக்ஸாக்டா இவங்கள தான் கொல்ல போறேன்னு மென்ஷன் பண்ணாம க்ளூ மாதிரி தந்திருக்காரு. அந்த க்ளூவை அவங்க டிபார்ட்மெண்ட்ல தனஞ்சயால தான் சால்வ் பண்ண முடியும். அந்த தனஞ்சய தைரியம் இருந்தா இந்த கேஸை சால்வ் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி தான் சேலஞ்ச் பண்ணிருக்கான். நம்மளுக்கு சேலஞ்ச் பண்ணிருக்கான், கண்டிப்பா நீ வரணும்ன்ற மாதிரிலாம் சீனியர் சொல்லிட்டாரு. ஆனா நம்ம ஹீரோ அப்பயும் தயங்கிட்டு இருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கேஸை சால்வ் பண்ணாரு பாத்தீங்களா, அப்பதான் குடும்ப லைஃப்ல நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். இல்ல சார் என்னால வர முடியாதுன்ற மாதிரிலாம் மறுத்துட்டு இருக்காரு. இந்த சைடு ஆர்கோ இருக்கான் பாத்தீங்களா, புதுசா ஒருத்தரை தூக்கி இருக்கான். இவர் பேரு ரோஹித் அப்படின்றது. அந்த ரோஹித்தை பயங்கரமா டார்ச்சர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஏற்கனவே சென்னு ஒருத்தரை சாவடிச்சான் பாத்தீங்களா, இப்ப அடுத்ததா ரோஹித்தை சாவடிக்கிறதுக்காக தூக்கி வச்சிருக்கான் போல. சீனியரும் ஹீரோவை கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ பிடியே கொடுக்க மாட்டாரு. இப்ப சீனியர் இருக்கார்ல, சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இதே பேட்டர்ன்ல கொலைகள் பண்ணிருப்பான். 5 கொலை பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் தான் அவனை பிடிக்கவே செஞ்சிருப்பாங்க. சோ இப்ப நடக்கிற கொலைக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது உங்களுக்கு தெரியுது. அதை காப்பி பண்ணி தான் இவன் பண்ணிட்டு இருக்கான். பூதங்களை வச்சுதான் இந்த விஷயத்த பண்ண போறான். முதல்ல நெருப்பை யூஸ் பண்ணி சாவடிச்சிட்டான். இன்னும் நீர், நிலம், காற்று, ஆகாயம் இதை யூஸ் பண்ணி தான் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு. எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த லெட்டர்ல உனக்கு ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டயும் கேட்கிறாரு. ஹீரோவை எப்படியாவது இந்த கேஸ்க்குள்ள கொண்டு வந்துடணும்ன்றதுக்காக நடுவுல கேள்வி கேட்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்னைக்கு பையனோட பர்த்டே, நான் பையனோட பர்த்டேக்கு போகணும்ன்ற மாதிரிலாம் அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு போல. சீனியர் இருக்கார்ல, நானே டாக்ஸியை புக் பண்றேன், நீ போயிட்டு வா, உன் மனசு மாறினா மட்டும் என்ன வந்து பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இருக்கார்ல ஹீரோ சில விஷயங்களை சொல்லிட்டாரு. அதாவது லெட்டர் மூலியமா ஹீரோ சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதை இவங்க கிட்ட சொல்லிடலான்ற மாதிரி கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. நம்மளால கண்டுபிடிக்க முடியாததை ஹீரோ கண்டுபிடிச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி அந்த டீமை சேர்ந்தவங்க ஆச்சரியப்படுறாங்க. அதாவது ஒரு சின்ன க்ளூ, யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற க்ளூவை தந்துடுறாரு. இந்த ஆங்கிள் விசாரணை பண்ணுங்க, ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க தனஞ்சயோட மாமியாரா அம்மாவான்னு தெரியல. இப்ப பேரன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பேரன் இருக்கான்ல, அப்பாக்காக வெயிட் பண்றான். ஆனா அப்பா வரதுக்கு லேட் ஆகுது. நான் அப்பா கிட்ட இதை தரணும்னு நினைச்சேன்ற மாதிரி ஒரு டிராயிங்க தரான். நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வாங்கி வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ இருக்கார்ல, கொஞ்சம் லேட்டா தான் இந்த இடத்துக்கு வராது. இப்ப ஒய்ஃபும் செம்ம கோவமா கதவை திறக்கிறாங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணான்னு தெரியுமா, இப்பதான் படுத்து தூங்குனா, உங்களால இன்னைக்கு கூட கரெக்டா வர முடியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, நான் சீக்கிரமா தான் கிளம்பலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள என்னோட சீனியர் என்ன பார்த்து பேசுறதுக்காக வந்தாரு. இப்போ ஒரு கொலை நடந்ததுல, ஏற்கனவே நடந்த கொலை மாதிரி தான் நடக்க ஸ்டார்ட் பண்றதா நினைக்கிறாரு. அதனாலதான் என்ன விசாரிக்க கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டாரு. எப்ப பாரு நீங்க காரணம் தான் சொல்லிட்டு இருப்பீங்க, இந்த காரணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, இதுக்கப்புறம் பையனை பார்க்க முடியாது, கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் பார்த்துட்டாவது போயிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாதுங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
எவ்வளவோ பேசி பாக்குறாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நான் ஏற்கனவே உங்களால ரொம்ப பட்டுட்டேன், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம இவரும் சோகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இது எல்லாத்தையும் ஜன்னல் வழியா ஒய்ஃபும் கவனிக்கிறாங்க. அவங்களுக்குமே இப்படி பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேருமே பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படின்றத யோசிச்சு பாக்குறாங்க. இவர் போலீஸ்னு தெரிஞ்சுதான் அவங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இவங்க வாழ்க்கைய தொடங்கியிருப்பாங்க. பையன் பிறந்திருப்பான். பையன் மேல ரெண்டு பேருமே ரொம்ப பாசம்லாம் வச்சிருப்பாங்க. இந்த பையனுக்கு 5 வயசு இருக்கும் போது ஒரு ஹெல்த் இஷ்யூ மாதிரி வருது. அந்த சமயம் இவர் அந்த கேஸ்ல ரொம்ப சீரியஸா இருப்பாரு. நான் கேஸ் விஷயமா போயிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதா, என்ன இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. 5வது கொலை எங்க நடக்க போகுதுன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு போல. அதை ஸ்டாப் பண்ணிடணும்ன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்காரு. அதனால தான் பையன் உடம்பு சரியில்லைன்றத கூட கண்டுக்காம போறாரு. இதுல ஒய்ஃப் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த 5வது கொலையாவது ஸ்டாப் பண்ணணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. ஆனா அந்த கில்லர் 5வது கொலையும் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தான் அந்த கில்லரை இவங்க பிடிச்சிருக்காங்க போல. 5வது கொலை கண் முன்னாடியே நடந்தது இல்ல, அதுல இவர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பாரு. கீழெல்லாம் விழுந்து ஃபீல் பண்ணி அழுதுருப்பாரு. அடிக்கடி இந்த விஷயம் தான் இவருக்கு கனவா வர மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இதுல ஒய்ஃப் ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. கில்லர்லாம் பிடிச்சிடுறாங்க. ஆனா ஒய்ஃப் அன்னைக்கு நடந்த விஷயத்தினால ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. இவர் கூட நம்ம பையனை வச்சு இருக்க முடியாது, இவரோட வேலை காரணமா நம்ம பையனுக்கே எதிர்காலத்துல ஆபத்து வரலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்க மாட்டேன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. பையனும் ஒய்ஃபுமே விட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்க்க தேவையில்லைன்றதுக்காக தான் வேலையை பார்க்காம இருக்காரு போல. இது எல்லாத்தையும் நமக்கு காமிச்சு முடிச்சிடுறாங்கல்ல. இப்ப காலையில இவரோட அம்மா இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த கேஸை நீ எடுத்துக்கிட்டா என்ன, சீனியர் என்கிட்ட பேசினாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லம்மா, திரும்பி என்னால அந்த கேஸ்லாம் எடுக்க முடியாது, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதுக்கு அம்மா இருக்காங்கல்ல, உன் பையன் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கான், இத உனக்காக வரைஞ்சு வச்சிருந்தான் அப்படின்ற மாதிரி டயகிராம காட்டுறாங்க. ஆக்சுவலா அப்பா சூப்பர்மேன் அப்படின்ற மாதிரி தான் வரைஞ்சு வச்சிருப்பான். இத பாக்குற இவருமே இந்த இடத்துல லைட்டா எமோஷனல் ஆகுறாரு. உன் பையன் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கான், அந்த நம்பிக்கையை காப்பாத்து. இந்த கேஸை மட்டும் நீ சால்வ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஒரு புது உத்வேகம் வரும். உன் ஒய்ஃபும் நீயும் திரும்பி சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உன் பையனுமே உன்னை ஹீரோவா பார்க்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப இவருமே பையனை விட்டு பிரிஞ்சதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இது மூலியமா திரும்பி பையனோ ஒய்ஃபோ நம்ம லைஃப்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸை நம்ம எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவர் எப்ப பாரு சரக்கு தானே அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த சரக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாரு. இப்ப இந்த கேஸை பத்தி எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நேரா சீனியரை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. ஏற்கனவே இவர் டீகோட் பண்ணார்ல, மீதியை கண்டுபிடிக்கலாம்னு அவங்க டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே அந்த டிஸ்கஷன்ல வந்து ஜாயின் பண்ணிடுறாரு. அடுத்த கொலை யார பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் ஏற்கனவே லெட்டர்லயே நிறைய க்ளூ தந்திருப்பான். அது மூலியமா இன்னும் நம்ம கண்டுபிடிக்கலாம்ன்ற மாதிரி இவங்க விசாரணை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கொலை ஒரு ஸ்பாட்ல நடந்தது இல்ல, அந்த ஸ்பாட்டை போய் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அவங்களுமே கூட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி இவர் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு போன் கால் வருது. அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. என்ன அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருதுன்ற மாதிரி அட்டென்ட் பண்றாரு. எதிர பார்த்தா அந்த கில்லர் தான் பேசிட்டு இருக்கான். கில்லர் ஆர்கோன்றத நமக்கு தான் ரிவீல் பண்ணிருப்பாங்க, இவங்களுக்குலாம் தெரியாது. அந்த கில்லர் பேசும்போதே பல வாட்டி இரும்பிக்கிட்டே இருக்கான். இதை தாண்டி அந்த கில்லருக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு. ஆனா இந்த சைடு வரும்போது கம்ப்யூட்டர் வாய்ஸ் தான் வருது. தனஞ்சய், திரும்பி நீ வந்ததுல சந்தோஷம், ஆனா ஒன்னால கூட இந்த கொலைகளை தடுக்க முடியாதுன்ற மாதிரி அவன் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அதையும் தான் பாப்போமே, கண்டிப்பா நீ பண்ற கொலையை நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். 5 கொலை பண்ணலான்னு பிளான் வச்சிருக்க போல, கண்டிப்பா 5 கொலையை நடக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் இந்த கொலைகளை பண்ணுவேன்ற மாதிரி அவன் பேசுறான். நான் யாரை கொலை பண்ண போறேன்றதை நீ யோசிச்சுட்டு இருக்க போல, இன்னுமே உனக்கு க்ளூ தரேன்ற மாதிரி க்ளூ தர மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் இவர் உன்னிப்பா கவனிக்கிறாரு. பெங்காலிஸை பொறுத்த வரைக்கும் ரவீந்திரநாத் தாகூரை பத்தி நிறைய பேசுவாங்க. ஆக்சுவலா அந்த ஆர்கோ இருக்கான் பாத்தீங்களா, அவரோட ஒரு கவிதை தொகுப்புல இருக்க ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருப்பான். அதுதான் க்ளூன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்ப இவங்களுமே அதை டீகோட் பண்றாங்க. ஹீரோ தான் நிறைய டீகோட் பண்றாரு. அது மூலியமா அடுத்த கொலை எங்க நடக்க வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி எந்த டைம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் கெஸ் பண்ணி சொல்றாரு. நம்ம அப்புறம் எதுக்காக இங்க வெயிட் பண்ணோம், உடனே கிளம்பலான்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க எல்லாருமே வேக வேகமா அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆர்கோ ரெண்டாவதா ரோஹித்னு ஒருத்தரை தூக்குன மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த ரோஹித்தை ஒரு படகுல லாக் பண்ணிட்டு இருக்காரு. விடு விடுன்ற மாதிரிலாம் அவர் கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனா இவர் லாக் பண்ணி தள்ளி விட்டுறாரு. இப்ப ஹீரோ அந்த இடத்தை தான் கெஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஆனா நீ சொல்றது கரெக்டா இருக்குமான்ற மாதிரி சீனியர் கொஞ்சம் சந்தேகமா கேக்குறாரு. எனக்குமே 100% உறுதியா தெரியல சார், நம்ம போய் பாப்போன்ற மாதிரி வேகமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப வந்தவங்க அந்த ரிவர் கிட்ட வராங்க. பார்த்தா ஒரு போட் போயிட்டு இருக்கு. அதுலதான் ஒருத்தர் உட்கார்ந்து போயிட்டு இருக்காரு. அவருமே காப்பாத்துங்க, பாம செட் பண்ணி வச்சிருக்கான்றதெல்லாம் இவங்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே தண்ணிக்குள்ள எப்படி குதிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ குதிச்சு பக்கத்துல போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆர்கோ பாம செட் பண்ணால, அதோட ட்ரிகர் இவங்கிட்ட தான் இருக்கு போல. இப்ப ஹீரோ பக்கத்துல வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றானா, அந்த பட்டனை பிரஸ் பண்ணிடுறான். அந்த இடத்துல பாம்பு வெடிச்சிருது.
ஆக்சுவலா ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது தான் இவர் ரொம்ப உடஞ்சு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் லைஃப்ல இதெல்லாம் வேணான்ற மாதிரி ஒதுங்கி இருந்திருப்பாரு. இப்ப அதே விஷயங்கள் ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்தை நல்லா அனலைஸ் பண்றாங்க. அது மூலியமா சில க்ளூலாம் இவங்களுக்கு கிடைக்குது. அதாவது அந்த இடத்துல சில க்ளூவெல்லாம் விட்டு போயிருக்கான் போல. அந்த க்ளூவை பத்திலாம் அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு நபரோட ஞாபகம் வருது. கரும்பு தின்னா கூலியான்னு யாராவது சொல்லும் போது ஏற்கனவே சொன்னவங்களது ஞாபகம் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் வேற ஒரு நபர் சொன்னது இவருக்கு ஞாபகம் வருது. அந்த நபர் யாருன்ற பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. வேற யாரும் கிடையாது, இந்த கொலைலாம் பண்ணிட்டு இருக்க ஆர்கோ தான். அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் டீச்சரா இருப்பாரு. நம்ம ஹீரோவோட பையன் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறான்ல, அவனுக்கு தான் டீச்சரா இருப்பாரு. நம்ம ஹீரோ அந்த டைம் இந்த கேஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு மும்மரமா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. கொஞ்சம் லேட்டா தான் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கே வராரு. இவ்வளவு லேட்டா தான் வருவீங்களா அப்படின்ற மாதிரி வைஃப் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. சரி விடுங்க, அவர் போலீஸ் வேலை பாக்குறாரு, அப்படி இப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி ஆர்கோ சப்போர்ட்டிவா பேசுறாரு. அப்ப ஆர்கோக்கு பயங்கரமா இருமல் வருது. அவர் கர்ச்சிஃபை வச்சு இரும்பிட்டு இருக்காருல, கர்ச்சிஃப்ல எல்லாம் பிளட் இருக்கிறத ஹீரோவும் நோட் பண்றாரு. என்ன சார் ஹெல்த் இஷ்யூ இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட கேட்கிறாரு. திரும்பி ஹீரோக்கு வேலை வந்துருது. ஹீரோ கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. திரும்பி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்கோ இருக்காருல, இவருக்கு கையெல்லாம் கொடுத்து அங்க இருந்து அனுப்பி வச்சிருப்பாரு. பிரசன்ட்ல ஹீரோ லைட்டா அதை யோசிச்சு பாக்குறாரு. அந்த டைலாக் மட்டும் அவர் சொன்ன மாதிரியே இருந்திருக்கும். மத்தபடி ஆர்கோ மேலலாம் ஹீரோக்கு எந்த ஒரு டவுட்டும் வரல. இப்ப அடுத்த கொலையை எப்படி பண்ணுவன்ற மாதிரி அவன் க்ளூ தந்திருக்கான்ல, அந்த க்ளூவை சீக்கிரமா நம்ம டீகோட் பண்ணணும், அந்த இடத்தை ரீச் பண்ணி காப்பாத்தணும்ன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பயங்கர டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நமக்கு மீரான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு ட்ரக் பழக்கம் அதிகமா இருக்கு போல. இப்ப காசு கொடுத்து ட்ரக் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த ஆர்கோ லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி டீகோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டீகோட் பண்ணதுல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. மகள் அப்படின்ற மாதிரி வருது. அப்ப ஃபர்ஸ்ட் இறந்து போன சென்னுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட பேர் என்னன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. மீரான்னு ஒரு பொண்ணு இருக்கிறதா ஆளுங்க சொல்லிட்டாங்க. அந்த மீரா கூட அடுத்த டார்கெட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு, அவளை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆர்கோவை பொறுத்த வரைக்கும் மீராவை தானே ஃபாலோ பண்ண மாதிரி காமிச்சாங்க. ஒரு ஸ்டேஜ்ல போதையில இருக்க மீராவை தூக்கிட்டு கல்லறை கிட்ட போயிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது. இந்த இடத்துல ஆளுங்க கான்டாக்ட் பண்ணி பார்த்திருப்பாங்க. சார் ரீச் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பா மீராவை தான் அவன் தூக்கி இருக்கான். அடுத்து எப்படி கொலை பண்ண போறான்? பூமியை யூஸ் பண்ணி தான் கொலை பண்ண போறான். அவன் அநேகமா எங்கேயாவது புதைக்க தான் வாய்ப்பு இருக்கு. புதைக்கிறதுனா எங்க, ஏதாவது கல்லறையை தான் அவன் சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவருக்கு கிடைச்ச க்ளூவை கல்லறை கூட மேட்ச் பண்றாருல, ஒரு பர்டிகுலர் கல்லறையோட பேர் இவருக்கு தெரிய வருது. அந்த கல்லறையில தான் புதைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் அந்த இடத்துக்கு போறேன், நீங்க இந்த 2 கல்லறையை செக் பண்ணுங்கன்ற மாதிரி வேற 2 கல்லறையை இவங்களை செக் பண்ண சொல்லிட்டாரு. இவரு சந்தேகம் இருக்க வேற ஒரு கல்லறைக்கு வேகமா வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஆளுங்க பேசிக்கிட்டே கார்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் பைக்ல வந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ ஒரு கல்லறையை செக் பண்றதுக்காக வராரு. அந்த கல்லறையில தான் அவன் புதைச்சு வச்சுட்டு போன மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. புதுசா புதைச்ச மாதிரி ஏதாவது இடம் தெரியுதான்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. புதுசா புதைச்ச மாதிரி ஒரு இடம் தெரியுது. இங்கதான் புதைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவரும் வேகமா தோண்டலாம் ஆரம்பிக்கிறாரு. இவர் தோண்டி பாக்ஸை ஓபன் பண்ணோன்னே சட்டுன்னு அவங்க முடிச்சிடுறாங்க. நல்ல வேலையா அவங்க இறந்து போயிருக்க மாட்டாங்க. இப்ப பயத்துல பேச முடியாம அவங்க தத்தளிச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சமாதானம் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு கடஸ்டான்னு சொன்னோன்னா எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உன்னை தூக்குன நபரை பாத்தியான்ற மாதிரி கேக்குறாங்க. நான் நல்லாவே பார்த்தேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு கொஞ்சம் போதையில இருக்கிறது தெரியுது. சீக்கிரமா இந்த பொண்ணை கூட்டு போய் அவன் எப்படி இருப்பான்றத வரைங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவன் இத கூட தள்ளி இருந்து கவனிக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது சார் அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப யாரோ அங்க இருந்து கிளம்பி போற மாதிரி ஹீரோக்கு தெரியுது. ஹீரோ வேகமா துரத்துறாரு. ஆர்கோ அங்கதான் இருந்திருப்பாரு. இப்ப கார் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. நம்ம ஹீரோ பைக்ல தானே வந்தாரு. இப்ப பைக்ல வேகமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாவது அந்த காரை ஸ்டாப் பண்ணிடணும்னு நினைக்கிறாரு. செம்ம வேகமா இவர் வந்துட்டு இருக்காருல, அப்ப குறுக்க ஒரு கார் வந்து இவரை இடிச்சு தூக்கிடுது. இவர் காயப்பட்ட மாதிரி விழுந்துடுறாரு. அவனை மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. காயெல்லாம் பட்டிருக்கோம்ல, அதுல மயக்கம் போட்ட மாதிரி விழுந்துடுறாரு. இப்ப காலையில கண்முழிச்சு பார்க்கும்போது அந்த மீரா இங்கதான் இருக்காங்க. மீரா அந்த நபரோட அடையாளத்தை சொல்லி வரையறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவர் முடிச்சு பார்க்கும்போது ஒய்ஃப் இந்த இடத்துல இருக்கிறது தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் ஒய்ஃபுக்கு இவர் மேல ஒரு அக்கறை இருக்கும்ல, அதனாலதான் பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இப்ப இவரை பார்த்தோன்னே இவர்கிட்ட கொஞ்சம் கோபமா பேசிட்டு கிளம்பிடுறாங்க. ஒய்ஃபுக்கு நம்ம மேல இன்னும் பாசம் இருக்கதான் செய்யுதுன்னு இவரும் சந்தோஷப்படுறாரு. சார் அந்த நபர்கிட்ட இருந்து ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் வந்திருக்கு சார், பிளே பண்றேன் சார் கேளுங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் பிளே பண்ணிட்டாரு. கண்டிப்பா என்னோட அப்பா வந்து என்ன காப்பாத்துவாரு, என்னோட அப்பா சூப்பர்மேன் என்ன காப்பாத்துவாருன்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. பெரிய ஆளுங்க பேசுற மாதிரி அந்த வாய்ஸ் கேக்குது. எதனால இந்த மாதிரி ரெக்கார்டிங் அனுப்பியிருக்கான்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் எதர்ச்சியா அங்க கார்ட்டூன்லாம் ஓடிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு.
இது பெரியவங்க வாய்ஸ் மாதிரி வந்தாலும் பெரியவங்க வாய்ஸ் மாதிரி தெரியல, இதை நீ கொஞ்சம் மாத்து, அதாவது சின்ன பசங்க வாய்ஸ் மாதிரி மாத்து அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இருங்க சார் மாத்துறேன் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் மாத்துறாரு. இப்ப மாத்துனவரை ப்ளே பண்ணிட்டாரு. அந்த வாய்ஸை கேட்கிற ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா இவரோட பையன் வாய்ஸ் மாதிரி இருக்கு, இது என்னோட பையன் வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பையன் தான் அடிக்கடி சூப்பர்மேன் சூப்பர்மேன் அப்படின்ற மாதிரிலாம் இவரை சொல்லுவான். ஐயோ நம்ம பையனை தான் தூக்கி வச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆர்கோ பையனை தான் தூக்கி வச்சிருக்கான் போல. ஆக்சுவலா இந்த சைடு மீரா சொல்ல சொல்ல ஆர்கோவை தான் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் திரும்ப திரும்ப ப்ளே பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. பையன் தானான்றதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு. உன் பையன் தானா அப்படின்ற மாதிரி சீனியர் கேட்கிறாரு. சார் கண்டிப்பா என்னோட பையன் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஆர்கோவை காட்டுறாங்க. ஆக்சுவலா பையன் ஸ்கூல் முடிச்சு ரெடியா இருக்கான் பாத்தீங்களா, ஏன் கூட வான்ற மாதிரி இவர் கூட்டு போயிருப்பாரு. அந்த பையனுக்கு இந்த சாரை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் கூட கிளம்பி போயிருப்பான். இப்பதான் ஒய்ஃபான மாலினிக்கு பையன் ஸ்கூல்ல இல்லன்ற தகவல் தெரிய வருது. நேரா கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம பையன் ஸ்கூல்ல இல்லன்னு சொல்றாங்க. என்னாச்சு, உங்களோட வேலையினால் தானே பையனுக்கு ஆபத்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, எவனோ ஒருத்தன் பையனை தூக்கிட்டான், கவலைப்படாத, பையனை எப்படியாவது காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்பதான் மீராவும் அவன் இப்படிதான் இருந்தான்ற மாதிரி டிராயிங்க காட்டுறாங்க. டிராயிங்க பாக்குறவங்களுக்கு அந்த ஆர்கோ சார் தானே அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த ஆர்கோவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருந்தது, ஹீரோ கவனிச்சார்ல, என்ன ஏதுன்றதை செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஆர்கோ தான் இந்த பையன் மூலியமா ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அதாவது இந்த மாதிரி டைலாக் சொல்லுன்ற மாதிரி அந்த பையன் கிட்ட கேட்டு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. இந்த இடத்துக்கு தனியா வரணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்ப டீமா கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இல்ல சார், என் பையன் விஷயத்துல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, அவன் என்னதானே தனியா கூப்பிட்டுருக்கான், நான் மட்டும் போறேன், நீங்க கொஞ்சம் நேரம் தள்ளி வேணா வாங்க, ஆனா மேல வராதீங்கன்னு சொல்லிட்டு இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. ஏன்னா அவன் ஒரு பழைய பில்டிங் மேல வர சொல்லியிருப்பான். இப்ப இவர் மட்டும் அந்த இடத்துக்கு வராரு. அவன் ரொம்ப அசால்ட்டா உட்காந்துட்டு இருக்கான். வந்துட்டியா, வந்து உட்காருன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறான். தேவையில்லாம இதுல என்னோட பையனை இன்வால்வ் பண்ணாத, என் பையன் எங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. உன் பையன் சேஃபா தான் இருக்கான், முதல்ல உட்காரு அப்படின்ற மாதிரி அவன் நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்றேன்னு ஹீரோ கோவமா கேட்கறாரு. இப்ப இவனுமே சில காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவனை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் தான் எல்லாமே, ஒய்ஃப் தான் உலகம்ன்ற மாதிரி இருந்துட்டு இருந்திருப்பாரு. ஆனா அந்த ஒய்ஃப் எரிஞ்சு இறந்து போயிருப்பாங்க. காரணம், இவன் ஏற்கனவே 2 பேரை சாவடிச்சான் பாத்தீங்களா, அவங்க தான் காரணமா இருப்பாங்க. அவங்க ஆபீஸ எரிச்சு இன்சூரன்ஸை கிளைம் பண்ணலான்னு ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. அது நம்புற மாதிரி இருக்கணும்னா உள்ள ஒரு பொண்ணு சாவணுன்றதுக்காக இவரோட ஒய்ஃபை சாக விட்டுருப்பாங்க. வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கும், அப்படி இருந்தும் சாக விட்டுருப்பாங்க. இப்ப மத்த டீமை சேர்ந்தவங்களாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ மேலலாம் வராதீங்கன்னு சொன்னார்ல, அதனால கீழே இருக்காங்க. இந்த சமயம் அந்த ஆர்கோக்கும் ஹீரோக்கும் சண்டை ஏற்படுது. மாத்தி மாத்தி 2 பேருமே சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அடி வாங்கின மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அவனும் எதிர உட்கார்ந்த மாதிரி மீதி கதையை சொல்லிட்டு இருக்கான். என் டார்கெட் 5 பேர்லாம் கிடையாது, 2 பேர் தான். அந்த மீராவை வெறும் பயன்படுத்தணும்னு மட்டும் தான் நினைச்சேன், அதுக்காக தான் அப்படி பண்ணன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த சமயம் ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மேலலாம் போக பாக்குறாங்க. அவசரப்பட்டு போகாதீங்கன்ற மாதிரி மத்தவங்க தான் தடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவன் பேசிட்டு இருக்கும் போது சட்டுன்னு பக்கத்துல வந்து அட்டாக் பண்ணிடுறாரு. அவன் காயப்பட்டு கீழே விழுந்திருக்கான்ல, இந்த சமயம் பையன் கிட்ட வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப பையன் நல்லபடியா கீழே வந்துடுறான். பையன் வந்துட்டான்ற மாதிரி கீழே இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இந்த கேப்ல ஆர்கோ இருக்கார்ல, மொட்டை மாடியை நோக்கி ஓடிடுறாரு. இப்ப ஹீரோவும் பிடிக்கணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒழுங்கு மரியாதையா நில்லு அப்படின்ற மாதிரி கன் பாயிண்ட்ல அவனை லாக் பண்ணிட்டாரு. அவன் சிரிச்சுக்கிட்டே மேற்கொண்டு சில விஷயங்களை சொல்றான். உன்னை எப்படி மாத்தி பார்க்கணும்னு நினைச்சனோ அந்த மாதிரி மாத்தி பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன இவன் சொல்றான்ற மாதிரி ஹீரோ முடிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் இவனோட பிளான் என்னன்றது தெரிய வருது. இவனோட ஒய்ஃப் இறந்து போனதுக்கு 2 பேர் தான் காரணம். ஒன்னு சென்னு, இன்னொன்னு ரோஹித். அந்த 2 பேர் கதையும் இவன் முடிச்சிருப்பான். அதே சமயம் ஹீரோக்கு ஒரு புது லைஃப் தரணும்னு நினைச்சிருப்பான். காரணம், ஹீரோவோட பையனை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பையன் அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கிறத நினைச்சு ரொம்ப ஃபீலிங்ல இருப்பான். அப்பா விட்டு எதனால பிரிஞ்சிருக்கான்னு விசாரிக்கும் போதுதான் சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ்னால தான் ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சிருக்காங்கன்றதெல்லாம் இந்த ஆர்கோக்கு தெரிய வருது. எப்படியாவது நம்ம திரும்பி அவங்கள சேர்த்து வைக்கணும்ன்ற மாதிரி இவன் ஒரு பிளானை போட்டிருப்பான். அப்ப அதே பேட்டர்ன்ல நம்ம கொலைகளை ஆரம்பிக்கலாம். நம்மளோட டார்கெட் 2 பேர் தான். அந்த மீராவை கொஞ்சம் மிரட்டி மட்டும் விடலான்றதுக்காக மீராவை இவங்க காப்பாத்துவாங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த இடத்துல வச்சிருப்பான். அதாவது ஹீரோ கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் இவன் க்ளூவே தந்திருப்பான். இவனோட டார்கெட் 2 பேரு. அந்த 2 பேரை மட்டும் சாவடிச்சிருவான். மத்தபடி யாரையும் சாவடிக்கிறது இவனோட விருப்பம் கிடையாது. இப்ப பையனுக்கு அப்பா ஹீரோ மாதிரி மாறிட்டார்ல, உன் பையன் உன்னை ஹீரோவா பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ண, எனக்கு வேண்டியதை நான் முடிச்சிட்டேன், நான் போய் சேர்றேன் அப்படின்ற மாதிரி குதிக்கிறதுக்கு பாக்குறான். அவசரப்பட்டு குதிச்சிடாது அப்படின்ற மாதிரி இவரும் பிடிக்கிறதுக்காக வந்துடுறாரு. எதுக்காக நம்மளை இந்த கேஸ்ல இவன் கொண்டு வந்தான்றது இப்பதான் ஹீரோக்கு புரிய ஆரம்பிக்குது. இவனை சாக விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா இவன் இருக்கான்ல, என் ஒய்ஃப் இறந்து போகும் போதே நானும் இறந்து போயிட்டேன், லீகலா அவனுங்களை எதுவுமே பண்ண முடியல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண,
இப்ப ஒன்னையும் உன்னோட பையனையும் சேர்த்து வச்சிட்டேன், எனக்கு இதுவே போதும். நான் 3 பேட்டர்ன்ல மட்டும் தானே கொலை பண்ணலாம்னு நினைச்சேன், இன்னும் 2 பேட்டர்ன் பேலன்ஸ் இருக்கு. ஒன்னு ஆகாயம், இன்னொன்னு காற்று. நான் காற்றோட கலந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கையை எடுத்துடுறான். மேல இருந்து விழுந்து இறந்து போயிடுறான். ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா போயிருது. ஒருத்தன் நம்ம சேரணுன்றதுக்காக இவ்வளவு பண்ணிருக்கானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவன் நினைச்ச மாதிரியே நடந்துருது. ஆக்சுவலா ஒய்ஃபுக்கு இப்ப இருந்த கோவம் எல்லாமே போயிருது. அதே மாதிரி பையனுமே ரொம்ப சந்தோஷமா அப்பாவை கட்டி பிடிக்கிறான். இவன் ஸ்டார்டிங்ல இருந்தே இதுக்கேத்த மாதிரி தான் காயெல்லாம் நகர்த்தி இருப்பான். அதே மாதிரி அவன் பண்ணி முடிச்சுட்டு உயிரை விட்டுட்டான்றது நமக்கு தெரிய வருது. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.